மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான உத்தரவு ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வருகின்ற 7ஆம் தேதி முதல் மாநிலங்களில் போர்க்கால சூழல் ஒத்திகை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். விமான தாக்குதல் நடைபெறும் போது ஒலிக்கப்படும் சைரன்களை ஒலிக்கவிட்டு ஒத்திகை நடத்த வேண்டும் என்றும் மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் விரிவான உத்தரவு ஒன்றை அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி வருகின்ற 7ஆம் தேதி முதல் மாநிலங்களில் போர்க்கால சூழல் ஒத்திகை நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விமான தாக்குதல் நடைபெறும் போது ஒலிக்கப்படும் அபாய ஒலி சைரன்களை ஒலிக்கவிட்டு ஒத்திகை நடத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். என்ன விவரம் சரவணன்? பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதற்காக ஒவ்வொன்றாக தினமும் ஒரு ஆலோசனை மேற்கொள்வது, அதற்கான ஒத்திகையை நடத்துவது, இதற்கு ஒரு நிரந்தரமான இது போன்ற ஒரு தாக்குதல் இனி ஏற்படக்கூடாது என்பதற்காக ஒரு நிரந்தர தீர்வை எட்டக்கூடிய நோக்கத்துல இது தொடர்பான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில மத்திய உள்துறை அமைச்சகம் இது தொடர்பாக அந்தந்த மாநிலங்களுக்கு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது, ஒரு சுற்றறிக்கையை வழங்கியிருக்கிறது. இது மே 7ஆம் தேதி அன்று அதாவது ஒரு ஒத்திகையை ஒரு போர் ஒத்திகையை மேற்கொள்வதற்காக, ஒரு போர் பதட்ட சூழலுக்கான ஒரு ஒத்திகையை நடத்துவதற்கான ஒரு உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்திருக்கிறது. விமான தாக்குதல் எச்சரிக்கை சைரன்களை செயல்படுத்துவது ஒன்று. அதே போன்று எதிரிகளின் தாக்குதல் நேரத்துல தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பிறருக்கு சிவில் பாதுகாப்பு சார்ந்த பயிற்சியை வழங்குவது. அதாவது எதிரிகள் நாட்டினுடைய விமானம் மூலமாகவோ அல்லது வேற ஏதேனும் படைகள் தாக்கும் பொழுது பொதுமக்கள், மாணவர்கள், மற்ற இன்னும் பிற துறைகளைச் சேர்ந்த ஊழியர்கள் இவர்களுக்கெல்லாம் அதற்கான பாதுகாப்பு சார்ந்தவர்களுக்கான அந்த பயிற்சியை வழங்குவது இதுல இந்த அறிவுறுத்தல்கள்ல முக்கிய அம்சமாக இருக்கிறது. அதே போன்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை, அவசர கால தேவைக்காக எடுத்து வைக்கக்கூடிய அந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்கான ஒரு நடவடிக்கை. அதே போன்று முக்கியமான இந்த உற்பத்தி இடங்கள், உற்பத்தி தொழிற்சாலைகள், கூடங்கள் இவற்றை பாதுகாப்பதற்கான ஒரு நடைமுறை. அதே போன்று ஒரு இடத்திலிருந்து பொருட்களையோ அல்லது மக்களையோ அங்கிருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு பயிற்சி. உடனடியாக ஒரு இடத்தை சுற்றி வளைத்து விட்டால் அந்த இடத்திலிருந்து பொதுமக்களை எவ்வாறு பாதுகாப்பாக அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்துவது போன்ற இந்த பாதுகாப்பு ஒத்திகைகளை மேற்கொள்வதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. முப்படைகளினுடைய தளபதிகளை அழைத்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. ஒரு பக்கம் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய அந்த எல்லையில தொடர்ந்து ஒரு போர் பதற்றம் இருக்கிறது. ஏற்கனவே இந்த தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சிந்து நதி நீரை நிறுத்தியதோடு அதனுடைய கிளை நதியினுடைய நீரையும் ஒவ்வொன்றாக அங்கிருந்து செல்லக்கூடிய அந்த நதியினுடைய நீரையும் நிறுத்தி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்களை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்ற உத்தரவு இந்தியா பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று முப்படைகளினுடைய தயார் நிலை என்னவாக இருக்கிறது என்று முப்படை தளபதிகள் தினந்தோறும் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்தியாவிற்கான இந்த போர் படைகளுக்கான தேவையான உபகரணங்கள் என்னென்ன இருக்கிறது, தளவாடங்கள் என்ன இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் தொடர்ந்து அதற்கான ஆயத்த ஏற்பாடுகள்ல இருக்கிறார்கள். இந்த சூழல்ல உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு சுற்றறிக்கை, ஒரு அறிவுறுத்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. அதாவது இதிலிருந்து இந்தியா அடுத்த கட்டமான ஒரு நடவடிக்கைக்கு தயாராகிவிட்டது என்பதை இது காட்டுகிறது. ஒவ்வொரு மாநில அரசுகளும் 7ஆம் தேதி இது தொடர்பான ஒரு மாக் ட்ரில், அதாவது ஒரு போர் பயிற்சியை, ஒரு பாதுகாப்பு பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஒரு போர்க்கால சூழல் ஏற்பட்டால், ஒரு போர்க்காலம் வந்தால் அந்த நிலையில பொதுமக்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது, ஒரு முக்கியமான பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களில் இருந்து பொதுமக்களை எவ்வாறு பாதுகாத்து அவர்களை பத்திரமாக வெளியேற்றுவது, மாணவர்களுக்கு எவ்வாறு ஒரு மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அவர்களுக்கு ஒரு தற்காப்பு பயிற்சியை எவ்வாறு வழங்குவது, அவர்கள் பாதுகாப்பாக அந்த இடத்திலிருந்து செல்வதற்கான பயிற்சிகளை எவ்வாறு வழங்குவது, இது போன்ற அம்சங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு சுற்றறிக்கையாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த விமான தாக்குதல் நடந்தால் அதனுடைய சைரன்களினுடைய செயல்பாடு அது எங்கே இருக்கும், அது எப்படி பொதுமக்களுக்கு அதன் மூலமாக அந்த சைரன்களில் இருந்து அந்த
அறிவிப்பை வெளியிடுவது போன்ற இந்த நடவடிக்கைகளை இந்த ட்ரில் அந்த ஒத்திகையில் அவர்கள் நடத்தி காட்ட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று எதிர்நாட்டினுடைய தாக்குதல் நேரத்துல பொதுமக்கள், மாணவர்கள் மற்றும் பிற அரசு ஊழியர்களையோ இது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய பிற துறைகளைச் சேர்ந்த, அதாவது பாதுகாப்பு பணிகளை தவிர்த்து பிற பணிகளை செய்து வரக்கூடிய அரசு துறைகளைச் சேர்ந்தவர்களை எப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு சார்ந்த ஒரு பயிற்சியை வழங்குவது என்பதை தொடங்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அத்தியாவசிய பொருட்களை பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கை அல்லது முக்கியமான ஒரு பொருள் அவற்றை எவ்வாறு அந்த தாக்குதலில் இருந்து மறைத்து கொண்டு சென்று வைப்பது என்பதற்கான ஒரு நடவடிக்கையும் இந்த ஒத்திகையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதே போன்று முக்கியமான அந்த உற்பத்தி இடங்கள், தொழிற்சாலைகள் உட்பட்ட இந்த உற்பத்தி இடங்களை இவற்றை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு ஒத்திகையும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.